இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது எப்படி நம்ம ஜாம் பண்ணலாம். ஆப்பிள் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க ஆப்பிள் வச்சு நம்ம எப்படி ஜாம் பண்ண முடியும். அது குழந்தைங்களுக்கு பொதுவாக ரொம்ப இஷ்டப்படும். ப்ரெட்லலாம் போட்டு கொடுக்கலாம். ஈவன் நமக்கு வர சீக்கிரம் குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம சீக்கிரமாக எங்கேயோ கிளம்புறோன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு போகிறது இதுக்கு நம்ம பண்ணி வீட்டில் வச்சுட்டோமா இப்போ வேணாலும் ப்ரெட்லலாம் போட்டு சப்பாத்தி தோசை இதெல்லாம் போட்டு நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறேன்னு நான் காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியர்லி 1 கிலோ ஆப்பிள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேக வைக்கணும். நான் இப்போ பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் இந்த கட் பண்ண ஆப்பிள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம ஆப்பிள் மொத்தம் இதில் போட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம ஒரு 5 மினிட் இது நல்லா சாஃப்டாக வேகட்டும். இதை நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் ஒரு 5 மினிட் முடிஞ்சோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நம்ம ஆப்பிள் வெந்துருச்சு. நியர்லி ஒரு 5 மினிட்டு வேக வச்சுருந்தேன். இப்போது திறந்து பார்த்தா தண்ணியெல்லாம் எல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பிள் எல்லாம் இப்போ நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது இறக்கி வச்சு நல்லா உடச்சி அந்த ஜூஸ் செப்பரேட் ஆகிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பிளும் பண்ணி எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்பிள் எடுத்து நம்ம சின்ன ஜாரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு 30 செகண்ட் ஒன்று ஜஸ்ட் அரைச்சி எடுக்கலாம். ஓகே, நான் இது ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சி நல்லா குருமா மாதிரி உண்டாக்கி எடுத்தாச்சு. நம்ம இதில் போட்டு நல்லா நல்லா குறுகி நல்லா கட்டியாக குறுகி வரும்போது நம்ம இதில் என்ன பண்ணணும், இதில் எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இலக்கி நல்லா கட்டியாக வரணும். ஒரு 5 மினிட் அப்படியே இலக்கிடும். ஒரு 5 மினிட் அப்படியே இலக்கணும்னா இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச ஒரு 2 லைன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது எல்லாம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக வருது. உங்களுக்கு வேணும்னா கலர் சேர்த்துலாம். இதில் ரெட் கலராக என்ன கலரில் ஆரஞ்சு கலராக என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கலர்லாம் சேர்த்துல, அதனால் இதுக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் வந்திருக்கு. நம்ம ப்ராபப்ளி இது ப்ரௌன் சுகர் கலரும் இருக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நியர்லி என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள். இது இப்போ எப்படி ரெடியாக போகிறீங்கன்னா நம்ம அப்படி பார்க்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூடி ரெடி ஆகணும். அது பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா இது கட்டியாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு இப்போ இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கேஸ்லாம் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம கூலான ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா கூல் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஜாரில் போட்டு வச்சு நமக்கு தேவைக்கிற சமயத்தில் ப்ரெட்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் பிடிச்சா இஷ்டப்பட்ட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல எடுத்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேனலில் பார்க்க வர நன்றி. தேங்க்யூ. அது பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா இது கட்டியாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு இப்போ இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கேஸ்லாம் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம கூலான ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா கூல் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஜாரில் போட்டு வச்சு நமக்கு தேவைக்கிற சமயத்தில் ப்ரெட்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் பிடிச்சா இஷ்டப்பட்ட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல எடுத்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேனலில் பார்க்க வர நன்றி. தேங்க்யூ.